சேலையா போட்டிருக்கு, தூபம் காட்டலன்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம டெய்லி என்ன செய்யணும்? தூபம் காட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூபம் காட்ட வேண்டும். அல்லேலூயா. தூபம்னா சாம்பிராணி போக போடணும் இல்ல. அல்லேலூயா. தூபம் என்றால் என்ன? நம்ம ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி தூபம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னார்? ஜெபம், விண்ணப்பம். அல்லேலூயா. வாசல் திறந்திருந்தா போதாது. கர்த்தருடைய பிள்ளைகள் டெய்லி விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பமே இல்லாட்டினாலும், எனக்கு எதுவுமே விண்ணப்பம் பண்றதுக்கு இல்லைனாலும் சரி, நம்ம விண்ணப்பம் பண்ணி ஆகணும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டிய அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமாகிய தூபம் அவருடைய சமூகத்துக்கு எழும்ப வேண்டும். விண்ணப்பமாகிய தூபம், ஆமென், ஸ்தோத்திரம், டெய்லி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. டெய்லி விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணணும். டெய்லி நம்ம ஜெபம் பண்ணாதான் நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. போன மெசேஜ்ல நான் பேசினேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். ஆமென். அங்குள்ள மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்க சொன்னார். பறவைகளுக்கு பேர் வைக்க சொன்னார். நல்ல ஜாலியா இருக்கிறதுக்கு ஜீவ விருட்சங்களை கொடுத்தார். எல்லாமே கொடுத்தார். எல்லாமே கொடுத்த ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை தான். நீ என்னை சார்ந்திருக்கணும்டா. அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார் ஆதாம் ஏவாள்ல. ஆனா அவங்க தேவனை சார்ந்திருக்கல. ஆமென், ஸ்தோத்திரம். நாம ஏன் டெய்லி விண்ணப்பம் பண்ணணும்? டெய்லி நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவனை சார்ந்திருக்கிறோம் என்பதுக்கு அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. நம்ம டெய்லி விண்ணப்பம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவனை சார்ந்திருக்கலன்னு அர்த்தம். நம்ம வாய் திறக்கல, நம்ம விண்ணப்பமே பண்ணல. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஜெபமே பண்ணலன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யூஸ் பண்ற செல்போன்ல சொல்றாங்க, சில நேரத்துல ஒரு சிலருக்கு போன் பண்ணும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் தொடர்பு கொள்கிற எண் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாயை திறந்து நம்ம துதிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால், நாம் ஜெபிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய நேம் பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய எண்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. நம்முடைய வாய் திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. டெய்லி விண்ணப்பம் பண்ண கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் சபையிலே ஊற்றுவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஜெப ஆவியை ஆண்டவர் ஊற்றுவார். டெய்லி விண்ணப்பம் பண்ண உட்கார்ந்து மணிக்கணக்கா விண்ணப்பம் பண்ண உதவி செய்வாராக. உட்கார்ந்து ஆமென், நம்முடைய வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்ச பின்னாடி மணிக்கணக்கா தனியா உட்கார்ந்து மணிக்கணக்கா விண்ணப்பம் பண்ண ஜெபிக்க தேவன் ஜெப ஆவியை தருவாராக. அல்லேலூயா. அதனாலதான் ஃபாதர் என்ன பாடுறாரு? ஃபாதர் என்ன பாடுறாரு தெரியுமா?
எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எத்தனையோ நேரங்கள்ல நம்ம விண்ணப்பம் பண்ணாம போயிடும். நமக்கு ஒரு தேவை வரும்போதுதான் விண்ணப்பம் பண்றோம். நிறைய நேரத்துல யோசித்து பாருங்க, நமக்கு என்ன ஜெபிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறோம். நமக்கு ஏதாவது ஒரு அவசரமான ஒரு காரியம் இருந்தாதான், நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தாதான் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்றோம். தேவையில்லாத நேரத்திலும் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். அதான் இந்த காலவெளியில பேசியிருக்கிறார். உனக்கு அதிகமான தேவை இருக்கும்போது மாத்திரம் நீ விண்ணப்பம் பண்ற, அதிகமான பிரச்சனை இருக்கும்போது மாத்திரம் நீ என்கிட்ட வர. அவன் சொல்ற ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? உனக்கு தேவையில்லாத நேரத்திலும் அவன் செபிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கிறது. நீ ஆண்டவருடைய சமூகத்துல போய் வாயை திறந்து நீ செபிக்க ஆரம்பிக்கும் போது சில ஜெப குறிப்புகளை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். சில ஜெப வேண்டுதல்களை நீ யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எந்த பிரச்சனைக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்ன்றதை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். நம்ம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தார். எங்களோட கூட ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ண வந்தார். ஒரு சகோதரர், அவர் இன்னைக்கு வருவார் நினைச்சேன், வரல. ஆர்சி சகோதரர் ஜெபம் பண்ண வருவார் நினைச்சேன், வரல. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஜெப குறிப்பு நடத்திக்கிட்டே இருந்தேன். திடீர்னு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னார். இங்க வந்திருக்கிற சகோதரருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னார். குடும்பத்துக்காக திடீர்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வீட்டுல இருக்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரும் ஜெபம் பண்ண. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவர் வீட்டுல அவருடைய மனைவியை பூட்டி போட்டு வந்துட்டார். ஆமென். சரியான வயிற்று வலி அவங்களுக்கு, வயிற்று ஃபுல்லா. ஆமென். ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி அவங்ககிட்ட வந்து நைட்டு போராடி, உனக்கு வயிற்று வலி தாங்க முடியல, நீ நைட்டு சூசைடு பண்ண, இப்பவே நீ தற்கொலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அசுத்தாவி நைட்லாம் பயங்கரமா போராடி. நாங்க அந்த நேரத்துல வந்து ஜெபம் பண்ணோம். அந்த நேரத்துல பாருங்க, ஸ்தோத்திரம், அவங்க வீட்டுல அலக்கழித்து கொண்ட அந்த அசுத்த அந்த ஆவி, அந்த ஆவி தற்கொலையின் ஆவி வந்து ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்படியே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா அப்படியே சத்தத்தை பேசுனதை அவங்க வந்து கேட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபம் வந்து அவங்களை காப்பாத்திடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஜெபத்துல உட்காரும் போது கர்த்தர் உணர்த்துவார். நீ இதுக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி. அதுக்காக ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்பார். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். குறிப்பிட்ட இந்த காரியங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு நேரத்துல போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பங்கள்ல போய் அற்புதம் செய்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவைக்காக போய் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட நின்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேத்து கூட வொர்ஷிப்ல ஒரு காரியத்தை சொன்னேன். நம்முடைய தேவைகளுக்காக எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு ஜெபம். ஹல்லேலூயா. அது வேணும் இது வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பேரு ஜெபம். ஆராதனை என்பது என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், ஜெபத்துக்கு ஆராதனைக்கு என்ன வித்தியாசம்? ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்பது. ஆராதனை என்பது எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க என் கூட இருந்தா போதும். அதான் ஆராதனை. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இல்ல ஆராதனை பண்ண போறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஜெபம் வேணுமா ஆராதனை வேணுமா? ஆராதனை தான் வேணும், ஜெபமும் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் ஜனங்கள் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சபை இன்னைக்கு வளர்ச்சி அடையல. நம்ம சபை இன்னும் வளர்ச்சி அடையாத ஒரு தேக்க நிலையில இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்கனவே கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்திட்டார். ஏற்கனவே சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, சிலுவையில அறையப்பட்டார். ரத்தம் சிந்தி விட்டார். திரளான ஜனங்களை மீட்டுட்டார். ஏற்கனவே சிலுவையில நிறைய பேர் மீட்டு வச்சிருக்கிறார். ஏன் ஆத்துமாக்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படல அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்.
நீங்க சங்கீதம் 2 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. என்னை கேளு அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என் பிள்ளைய என்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். கேட்காம எதையும் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் செய்ய மாட்டார். அல்லேலூயா. என்னை கேளு அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஜனங்களை கொடுப்பேன், ஜாதிகள் நிறைய ஜாதிகளை ஆண்டவர் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்முடைய ஜனங்கள் விண்ணப்பம் ஆண்டவரை ஆத்துமாக்கள் தர வேண்டும். வருகிற நாட்களில் உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் 107 கிராமங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிப்பதற்கான அந்த ஸ்தோத்திரம் ஒரு டைப் அடிச்சு என்னென்ன கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணணும்ன்ற லிஸ்ட நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் விண்ணப்பம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம விண்ணப்பம் பண்ணாதான் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. நம்முடைய டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் அந்த அதை சொல்லி முடிச்சான்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து. விளக்குகளை என்ன செஞ்சு போட்டாங்களா? நினைச்சு போட்டாங்களா? அல்லேலூயா. ஆலயத்துல என்ன எரியணும்? விளக்கு எரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்குன்றது என்னது? 5 மத்தேயு 5:16 சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு 5:16 வாசிங்க. விளக்குன்றது என்ன அப்படின்றது சொல்லி. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு சொல்லியிருக்கிறார். அதுதான் விளக்கு. அல்லேலூயா. அப்ப விளக்கு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய நற்கிரியைகள் தான் என்ன செய்ய வேண்டும்? விளக்காக எரிய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லியிருக்கு. இருளில் உள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் தான் காட்ட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாட்சியா மாறணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு சாட்சி இல்லை என்று சொன்னால் நம்ம விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஒளியை காட்டி கிறிஸ்துவுக்குள் அநேகரை வழிநடத்துகிற விளக்காக ஆமென் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவானை குறித்து வாசிக்கும் போது யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்னு சொல்லி போடுது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்க நாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம் இல்ல. அவன் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தான். ஆகவேதான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய வெளிச்சத்திலே சில காலம் கலிகூற மனதாய் இருந்தீர்கள் என்று யோவான் 5:35 போட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை மெயின்டைன் பண்ணணும்னா சாட்சியின் ஜீவியம் அவசியம். ஆமென். 4 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். 4 காரியங்கள் வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்தை நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆமென். இந்த ஆலயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஆலயத்தின் கதவுகள் திறந்திருக்கணும். உங்கள் உதடுகள் தேவனை என்ன செய்யணும்? டெய்லி துதிக்கணும்னு சொன்னேன். 2வது சொன்னேன் சர்வாங்க தகன பலி. உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். 3வது ஆமென் தினந்தோறும் தூபங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கப்பட வேண்டும். உங்கள் ஜெபங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் டெய்லி உங்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்கள் விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்தை போய் எட்ட வேண்டும். டெய்லி விண்ணப்பம் பண்ணாதான் ஆண்டவருக்கு உங்களுக்கு சம்பந்தம், இல்லாட்டினா சம்பந்தமே கிடையாது. 4வது விளக்கு எரிய வேண்டும். அல்லேலூயா. சாட்சியின் ஜீவியம் வேணும். சாட்சியை நம்முடைய சாட்சியை கெடுக்கிறதுக்கு பிசாசு பல வழிகள்ல போராடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய சாட்சி கெட்டு போகவே கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய சாட்சிகள் வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் கெடாத அளவிலே தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. அவருடைய கிருபையினாலே நம்மை மூடிக்கொள்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 29:8 என்ன போட்டிருக்கு வாசிங்க. போதும். இதெல்லாம் எதுக்கு சொல்லி இருக்கிறாருன்னா, ஒழுங்கா இந்த ஆலயத்தை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்றத சொல்லி இருக்கிறார். கடும் கோபம் வரும், புகைப்பு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி போட்டாங்க. நீங்களே என்னுடைய ஆலயம் சொல்லி இருக்கிறார். நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை பூட்டி போட்டீங்க. இந்த ஆலயத்துல சர்வாங்க தகன பலியை செலுத்த மறந்துட்டீங்க. இந்த ஆலயத்துல நீங்க தூபம் காட்டல, இந்த ஆலயத்துல விளக்கு எரிய விடலைன்னா உங்களை நாம் ஆமென் ஸ்தோத்திரம் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்றார், திகைப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்றார், உங்க மேல கடும் கோபமா இருப்பேன்னு சொல்றார்.
புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஆலயத்தை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்? நம்ம ஸ்தோத்திரம். டெய்லி இந்த ஆலயத்தின் உதடுகளாகிய கதவுகள் திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. டெய்லி அவன் ஸ்தோத்திரம் இந்த ஆலயத்தை அவன் இந்த சரீரமாகிய அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. டெய்லி தூபம் காட்ட உதவி செய்வாராக. தேவை இருக்கிறதோ இல்லையோ டெய்லி தூபம் காட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. டெய்லி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண உதவி செய்வாராக. நாலாவது விளக்குகள் எரிய வேண்டும், சாட்சியும் ஜீவிய வேண்டும். ஸ்தோத்திரம். யோவானை போல அவன் ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானங்களை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆலயத்தை இப்படியெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவைக்காக மாத்திரம் நிக்காதீங்க. தேவையில்லாத சமயத்திலையும் ஆண்டவர் தொழுது கொள்ளுங்கள். அதுதான் நான் வலியுறுத்துகிற காரியம். இந்த 2வது ஆராதனையில வலியுறுத்துற காரியம், தேவைக்காக மாத்திரம் போய் நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவர்கிட்ட நிக்கிறோம். இல்ல, தேவையில்லாத சமூகத்துல எதுவுமே உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெபம் இல்லையா? உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு எந்த விண்ணப்பமுமே மண்டையில ஏறலையா? போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க வேணும். அதுவே பற்றி விண்ணப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே அம்மையான் சொல்றோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆலயத்தை மெயின்டைன் பண்ண நீங்க தான் என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க தான் என்னுடைய ஆலயம். இந்த ஆலயத்தின் கதவுகள் திறந்திருக்கணும். அம்மையான் சொல்ற ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கதவுகள் திறந்திருக்கணும். உதடுகளாகிய கதவுகள் திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அம்மையான் சூத்திரம், அம்மையான் சூத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிகோபத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்க நாட்டில் ஒரு ரிகோபத்தை கட்டளையிட போகிறார். அம்மையான் சூத்திரம். நான் உண்மையிலேயே இந்த பிள்ளைங்க இந்த பாட்டை எடுத்து வச்சதுதான் எனக்கு தெரியாது. இந்த காணிக்கை பாட்டை இப்ப பாடினாங்கல்ல சூத்திரம், இந்த பாட்டெல்லாம் எடுத்து வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. என்ன பாட்டை எடுத்து வச்சாங்கன்னு உண்மையாவே எனக்கு தெரியாது. ஆமென் சூத்திரம். நாங்க வர்ஷிப்ல சொன்ன அதே பாட்டை அவங்க பாடினாங்க. ஆமென் சூத்திரம். கண்டிப்பாக ஆலயத்தின் கதவு திறந்திருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரிகோபத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் ஆலயத்துல சர்வாங்க தகன பலியை செலுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிகோபத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சூத்திரம். ஆலயத்துல தூபம் காட்டினால் கண்டிப்பாக ஒரு ரிகோபத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அம்மையின் ஸ்தோத்திரம். விளக்குகள் எரிய உதவி செய்வாராங்க. அம்மையின் விளக்குகள் அணைந்து போயிருக்கிறது. நம்முடைய விளக்குகள் அணைந்து போன நிலைமையில இருக்கு. அம்மையின் ஸ்தோத்திரம். நெறிந்த நாதனை முடியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் இந்த காலங்களில் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இவங்க பாட்டு பாடுற நேரத்துல இவங்களை எதுக்கு பாட்டு பாடுறோம்னா, அம்மையின் ஸ்தோத்திரம், இவங்க பாட்டு பாடுறது இவங்க பாட்டு பாடுற நேரத்துல நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபம் விண்ணப்பத்தை பத்தி தான் பேசுங்க. அது ஒரு 2 நிமிஷம் அது வாயை திறங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் கதவை எத்தனையோ நான் பூட்டு போட்டேன். ஆண்டவரே, எத்தனையோ நாள நான் சர்வாங்க தகனப்படி செலுத்துறேன். ஆண்டவரே, எத்தனையோ நாள நான் தூண்டு காட்ட மறந்துட்டேன். ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் என் விளக்கு அறியாம விட்டுட்டேன். ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள்ல இந்த 4 காரியத்தை செய்து என் ஆலயத்தை மெயின்டைன் பண்ண உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேரை நீங்க ஜெபம் பண்ண போறீங்கன்னு தெரியல. தேசிய ஜெபம் பண்ணது ஒரு 5 நிமிஷத்துல நான் ஆராதனை முடிக்கிறேன். நம்ம என் ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கட்டளை பண்ணி சோப்படுங்க.
பாடின பாடலினுடைய அர்த்தம், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்ன சொல்ல காப்பாற்றுவார், வார்த்தையை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு வார்த்தையில் உண்மை உள்ளவர், சொன்ன சொல்ல காப்பாற்றுவார். வாக்கு மாறாத தேவன், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில வாக்கு பண்ணதெல்லாம் நடக்கும், ஒரு நாள்ல நடக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆலயத்தை மெயின்டைன் பண்றது. கதவுகள் திறந்திருக்க உதவி செய்வராக, கதவுகள் திறந்திருக்க உதவி செய்வராக. சர்வாங்க தகன பலிகளை டெய்லி செலுத்த உதவி செய்வராக, தூபம் காட்ட உதவி செய்வராக, விளக்குகள் எரிய உதவி செய்வராக. நான் பேசுறது ஒரு சாதாரணமான பிரசங்கம் தான், ரொம்ப ஒரு வியாக்கியான பிரசங்கத்தை நான் பண்ணல, சும்மா சாதாரண பிரசங்கம், சாதாரண பிரசங்கம் தான். நீங்களே என்னுடைய ஆலயம். நிறைய நேரத்துல நம்ம ஆலயத்தை பூட்டி போட்டிருக்கோம், நிறைய நேரத்துல நம்ம விளக்கு எரியாம விட்டுருக்கோம், நிறைய நேரத்துல தூபம் காட்டாம விட்டுருக்கிறோம், நிறைய நேரத்துல நீதிக்குரிய அவைகளாக இதை நம்ம ஒப்பு கொடுக்காம விட்டோம். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம தவறுகிறோம். அதெல்லாம் கர்த்தர் சரி செய்ய உதவி செய்வாராக. நான் பண்ண பிரசங்கம் ரொம்ப பெரிய பிரசங்கம் இல்லை, சிம்பிள் மெசேஜ். இந்த சிம்பிளான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யாம நிறைய நேரத்துல தவறுகிறோம். அதெல்லாம் கர்த்தர் சரி பண்ண உதவி செய்வாராக. நீங்க இந்த சின்ன சின்ன காரியத்தெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். வாக்களித்தவர் உண்மை உள்ளவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுவார், வார்த்தையை நிறைவேற்றுவார். நீங்க சின்ன 4 காரியத்தை செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனைக்கு வார்த்தையை கேட்டவுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தை எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியீர்களா என்கிற இந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக நேரங்களிலே ஆண்டவரே, இந்த சின்ன காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யாமல் போய் இருக்கிறோம். எங்களை தயவு செய்து மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தின் கதவுகள் திறந்திருக்க, உதடுகள் திறந்திருக்க, சர்வாங்க தகன பலியை செலுத்த, தூபத்தை ஆண்டவரை ஏறெடுக்க, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கிஷோர் பையன் ஃபோன் பண்ணிருக்கான்.